வணக்கம் நண்பர்களே. இந்த ஈரான் போறனால எவ்வளோ பொருளாதார இழப்புகள், எவ்வளோ நாடுகள் பாதிச்சுட்டு இருக்காங்க, எவ்வளோ பொதுமக்கள் பாதிச்சுட்டு இருக்காங்க. சீக்கிரமா இந்த போரை முடிவு கொண்டு வாங்க. ஏன்னா அமெரிக்கா இந்த போரை எப்படிலாம் வளர்க்கலாமோ அதனுடைய வேலைப்பாடுகளை தாங்க ஈடுபட்டு இருக்காங்க. அதாவது நேற்று ஈரானுடைய முக்கிய எண்ணெய் உற்பத்தி இடமான கார்க் தீவுல அங்க இருக்கக்கூடிய இராணுவ கட்டமைப்புகள் மீது குண்டு போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஈரான் ஹார்முஸ் ஜலசந்தி வழியா வரக்கூடிய கப்பல் மீது ஏதேனும் தடைகள் விதிச்சா நாங்க அந்த கார்க் தீவுல இருக்கக்கூடிய அனைத்து எண்ணெய் கிடங்குகள் மீதும் குண்டு போட்டு அழிச்சிருவோம் அப்படின்னு ஒரு அறிவிக்கையும் அமெரிக்கா விட்டுருக்காங்க. இது இன்னும் போர் பதட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அறிவிப்பாக தான் இருக்கு. இதற்கு ஈரான் எதிர்ப்பா வளைகுடா நாட்டில் அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அத்தனை எண்ணெய் கிடங்கையும் நாங்கள் தாக்கி அழிப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க பதில் அறிக்கை கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஈரானுடைய முக்கிய உச்சபட்ச தலைவர், ஈரானுடைய அதிபருக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த உச்சபட்ச தலைவர் புதுசாக தேர்ந்தெடுத்திருக்காங்க, முஜ்தபா காமேனி. அவரை பற்றி துப்பு கொடுக்குறவங்களுக்கு 92 கோடி சம்மேளனம் தரப்படுங்கிற ஒரு விஷயத்தையும் அமெரிக்கா அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. இதெல்லாம் இந்த போர் பதட்டத்தை மேலும் அதிகரிக்கிறதுக்கான அறிகுறியாக தான் இருக்குது.